சொல்லி இன்னொரு தடவை வரும்போது கூட்டிட்டு வரோன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள வரலையேன்னு தான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வணக்கம். இன்னைக்கு தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் வந்து காலமாக இருக்காரு. இன்னைக்கு நம்ம வந்து அவருடைய சொந்த ஊர் அருப்புக்கோட்டை வட்டம் ராமானுஜபுரம் கிராமம் தான் அவருடைய பூர்வீக கிராமம். அந்த கிராமத்துல தான் இருக்கோம். தமிழ்நாடு முழுக்குமே இன்னைக்கு வந்து விஜயகாந்தருடைய இழப்பு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய சூழல்ல அவருடைய பூர்வீக கிராமத்துல எந்த மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் பெருமாள். ஒரு நடிகர் விஜயகாந்த் இருந்தது இந்த ஊருக்கே ஒரு சோகமான கதை. அவர் எனக்கு தம்பி முறை வேணும், இந்த ஊருக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. வருஷம் வருஷம் கோயிலுக்கு அன்னதானம் செய்வார். ரெண்டாவது அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் அருப்புக்கோட்டைக்கு எலெக்ஷனுக்கு வரும்போது இந்த ஊரில் இறங்கி மக்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு போவார். ரொம்ப இறக்க குணம் படித்தவர். அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. இல்லை, மதுரையில் ரைஸ் மில் இருக்கு, அங்கே பொல்லிங் பண்ண போயிட்டாங்க. வீடு இருக்கு, வீடு இல்லை, இடிஞ்சு போச்சு, காலி இடமா இருக்கு. இப்பயும் இருக்கு. ஏக்கர் ஒரு 10 ஏக்கர் தரும் நிலம். எங்க சொந்தக்காரவங்க தான் அவங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு காலையில இறந்து போனாருன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி இல்லாம போயிட்டாருன்னு வருத்தமா இருக்கு. கோயிலுக்கு வந்தாங்க, வந்து பேசிட்டு தான் போனாங்க. எங்க கூட எங்க ஊருக்கு வந்து பார்த்து எங்க கூட எல்லாரும் உள்ள நேரமும் பேசிட்டு என்ன வேணும் உங்களுக்கு, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசி எங்க ஊருக்கு வந்து போனாங்க. எல்லாரும் நல்லா தான் பேசிட்டு போனாங்க. அம்மா அவர் வரல, உடம்பு சரியில்லை, அதனால நாங்க மட்டும் வந்தோம்னு சொல்லி இன்னொரு தடவை வரும்போது கூட்டிட்டு வரோம்னு சொன்னாங்க. அதுக்குள்ள வரலையேன்னு தான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. ரொம்ப பேரிழப்பா இருக்கு, தாங்க முடியல. எங்க ஊர்க்காரங்க இல்லையா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லவங்களா இருக்க மாட்டாங்களா? ஆண்டவன் எதுக்கு இப்படி அவங்களெல்லாம் கொண்டுட்டு போயிட்டாரு. வீட்டுல எங்க சொந்தக்காரவங்க இல்லையா, சொந்தக்காரங்களாலும் எல்லாத்துக்கும் நண்பன் போல இல்ல அவரு. பேரிழப்பா இருக்கு எங்களுக்கு. சொந்த ஊர் தான், அந்த ஊரு இங்கதான் பிறந்தாரா? ஆமா, என் வயசுதான். நான் எனக்கு இன்னும் சாகுவல்ல, அவர் போய் சேர்ந்துட்டாரு. அவர் பாத்துருக்கீங்களா நீங்க? சின்ன பிள்ளையில திருவோம், இப்ப வருவோம் போவோம். எங்க அப்பா வேலைக்கு போவார் அந்த வீட்டுக்கு. அவர் ஏக இறக்கப்பட்டவர் தான். இப்படி போய் கடைசியில மாட்டிக்கிட்டாரு. நாங்க பார்க்க முடியல உசுரோட. கடைசியில சின்ன பிள்ளையில பார்த்தது. ஆமா, கல்யாணம் செஞ்சு வந்த பிறகு ஒரு நாள் பார்த்தோம். பெருமாள் கோயிலுக்கு வந்தாரு. அவர் எப்படி எல்லாத்தையும் பேசுவார்? இங்க வந்த போது எல்லாத்தையும் பேசுறாரு. மேடையில இருந்து நல்லா பேசிட்டு தான் போனாரு. ராமாஞ்சாரத்தை தினமே பார்க்க முடியல. நாங்க பிடிச்சு போய் பார்த்தோம். மிகவும் வருத்தமானது. மக்களுக்கும் சரி, என் நாட்டுக்கு நல்லது செஞ்சவங்க எல்லாத்துக்குமே. இன்னைக்கு அவரை வந்து யாரும் கெடுதல் ஒரு ஆள் கூட சொல்லக்கூடிய லெவலில் இல்லை. ஒரு மாமனிதரை வந்து தமிழ்நாடு இறந்துருச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறோம். இந்த ஊருக்காரங்க சார்பாக நானும் வருத்தப்படுறேன். ஏன்னா ரொம்ப நல்ல மனிதர். இழப்பு வந்து பேரிழப்பு தான் நமக்கு. நல்லா இன்னும் செய்யக்கூடிய மனிதர், செஞ்ச மக்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தவர். அர்த்தம் தான். அவர் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர். இந்த ஊர்ல இருந்து மதுரைக்கு போய் அங்கே ரைஸ் மில்லில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் அவர் இஷ்டப்பட்டு சினிமாவில் நடிக்கணும், எப்படியா ஒரு வெற்றி கொடி நாட்டணும்னு சொல்லி சினிமாவுக்கு வந்து அரசியல் வந்தவர். நல்ல ஒரு சிறந்த பண்பாளர் அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதி அவர் மா மனிதர்னு சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல உயர்ந்த மனிதர், மறக்க முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்.